ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வனுஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்புக்கு நம்ம எந்த மீன்னாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி மத்தி மீன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். நான் இன்றைக்கி மத்தி மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன்னாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கடுகு, வெந்தயம், மஞ்சள், மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு இதை இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். அப்புறமா தேங்காய் எண்ணெய், தண்ணி தேவையான அளவு, அப்புறமா ஒரு சின்ன இந்த மாதிரி கொஞ்சம் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இது கரும்புளி ரொம்ப புளிக்கும். ஸோ அதனால் நான் கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற புளியை பொறுத்து நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இப்போவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி புளியை ஊற வச்சுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இது மட்டுமே நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் ஒரு சின்ன பல்லாரி வெங்காயமும் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாருமே பார்ப்பீங்க இது வெள்ளை கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே நார்வேல நம்மள மாதிரி பல்லாரி வெங்காயம் இங்கே கிடைக்காது. எனக்கு இந்த மாதிரி வெள்ளை கிடைக்கும், இல்லைன்னா ரொம்ப டார்க் ஒரு மாதிரி பர்பிள் கலரில் பெரிய வெங்காயமாக கிடைக்கும். பட் இது நம்மளோட டேஸ்ட் வரதுனால நான் இதே யூஸ் பண்ணுறேன். அப்புறமா ஒரு சின்ன தக்காளி. நம்ம இன்னைக்கு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட கடுகு ஆட் பண்ணிக்குவோம். கடுகு இப்போ வெடிச்சிருச்சு. நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயத்தை போடுறேன். கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இடிச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். தக்காளி ஸ்மூத் ஆகணுன்றதுக்காக நான் ஒரு பிஞ்ச் கிட்ட உப்பு போடுறேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளியை வேக வச்சுக்கலாம் நல்லா. இப்போ தக்காளி பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம மசாலாஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி. மீன் குழம்பு நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் இன்னைக்கு ஆல்ரெடி 2 பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். அதே மாதிரி 2 டீஸ்பூன் கிட்ட மிளகாய் வத்தல். சும்மா ஒரு 4-5 வெந்தயம் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம வெந்தயம் முதல்ல ஏன் போடலைன்னா, வெந்தயம் சப்போஸ் லைட்டாக கருகிடுச்சுன்னா அதோட கசப்புத்தன்மை வெளியில் வந்துடும். அதுக்காக தான். இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே எப்போவுமே வச்சுட்டு, மசாலாஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது கருகாது. ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லைன்னா. இப்போ மசாலாஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு. அடுத்தது நம்ம இதில் புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். கேரளாவில் கொடும் புளி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். அதுதான் பெஸ்ட்டு. இது என்கிட்ட இப்போ நம்ம நார்மல் புளி தான் இருக்குது. நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு இதை நம்ம இப்போ கொதிக்க வச்சுக்கிறோம். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு இது ரொம்ப கட்டி ஆகணும்னு தேவையில்லை. மீன் குழம்பு எப்போவுமே கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது மீன் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மீன் வேக வைக்கும் போதும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் நம்மளுக்கு வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மீன் எல்லாம் ஒரு மாதிரி கொல கொலன்னு போயிடும். இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரண்டி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இதை இப்படி எல்லா இடத்துலையுமே இப்படி சுற்றி விட்டுட்டா போதும். மீன் எல்லா இடத்துலையும் நல்லா பரவிடும், மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம்.
இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மீன் வந்து எப்படி இருக்குதுன்னு பாத்துரலாம். மீன் பாருங்க நல்லா உள்ளெல்லாம் வெந்துடுச்சு. நம்மளோட மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட காரசாரமான டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு புது ரெசிபியோட வேறு ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். பாய். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.